இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பின்பகுதி, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 26ஆம் வசனத்திலே, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஞானத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். இந்த ரெண்டு வசனங்களையும் ஒருங்கிணைத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய நாட்களிலே ஞானவான்களாய் நாம் விளங்குகிறதற்கு நம்முடைய கைகளிலே கொடுக்கப்படுகிற பணத்தையும் நம்முடைய சரீர பலத்தையும் நாம் உபயோகப்படுத்தி ஆண்டவருக்கென்று அவருடைய ராஜ்யத்திற்கென்று பணியாற்ற முடியும் என்பதை இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை நாம் பார்த்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய உண்மைகளை உணர்ந்து கொள்ள முடியும். அவர் இங்கே எழுதுகிறார், தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பணம் உள்ளவர்கள் அநேக அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி பதுக்கி வைத்துவிட்டு டிமாண்ட் வரும்பொழுது அதிகமான விலைக்கு விற்று அதிக பொருள்களை சம்பாதிப்பதற்கு இருக்கிற மனிதர்களை மக்கள் சபிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போலதான் இன்றைக்கு அநேக பணங்களை சம்பாதித்து, திரவியங்களை சம்பாதித்து, அனித்தியமான உலக பொருள்களை சம்பாதித்து அவைகளை பதுக்கி வைத்து கொண்டு இன்றைக்கு சுவிசேஷ பணிக்கு எவ்வளவோ பணங்கள் தேவைப்படுகிறதே, அதற்கென்று உபயோகப்படுத்தாதபடிக்கு பேங்கில் போட்டுக்கொண்டு 5 வருடத்தில் ரெட்டிப்பாகிவிடும், 6 வருடத்தில் ரெட்டிப்பாகிவிடும், 7 வருடத்தில் ரெட்டிப்பாகிவிடும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் அவர்கள் ஞானமற்றவர்கள் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இங்கே வேதம் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது, அனித்தியமான உலக பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள், நீங்கள் வாழும்போது உங்களை நிச்சயமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி என்று சொல்லுகிறார். இங்கே நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், பூச்சியும் துருவும் அரித்து போடும் திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்கென்று நாம் செலவிட்டோம் என்று சொன்னால் பல மடங்காக திருப்பி ஆண்டவர் கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆஸ்திகளினால் இன்னைக்கு நம்ம இருளில் நம்முடைய பணங்களை பொக்கிஷங்களை கட்டி வைக்காதபடிக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று நாம் பயன்படுத்தினால் நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது ஞானவான் என்று குறிப்பிடுகிறது. இங்கே இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட நடந்து போகும்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒருவன் என்று ஆவியானவர் அவனுடைய பெயரை எழுத விருப்பம் இல்லாதபடி, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தாலும் கூட அவனுடைய பெயரை எழுத விருப்பம் இல்லாதபடி ஒரு காரியத்தை இங்கு ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அத்தனை ஒரு பப்ளிக்கில் தன்னை தாழ்த்துகிறதற்கு மனமுடையவனாய் இருந்த ஒருவன், நல்ல போதகரே, அவனுடைய ஆசையெல்லாம் நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை, களவு, பொய் சாட்சி, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்று கேட்கிறார். அதற்கு அவன் சொல்கிறான், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், ஒன்று விடாமல் இவைகளை எல்லாத்தையும் நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு அவருடைய கண்களினால் அவனை உற்று பார்க்குறார். அவனை ஸ்கேன் பண்ணுறார். அவனை பார்த்துட்டு சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னு. எல்லாம் இழந்துருவான்னு ஆண்டவர் சொல்லலை, பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார். தரித்திரர்கள் மேலே கரிசனை இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தான்னு சொன்னால் நித்திய ஜீவனுக்கு தூரமாயிருவேன், பரலோகத்தில் உனக்கு பல மடங்காக பொக்கிஷம் சேர்க்கப்பட்டுரும், நீ என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். துக்கத்தோடு போனவனை பார்த்துட்டு சீஷர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரையும் அந்த போய்விட்ட மனிதனையும் பார்க்கிறார்கள். இயேசு அவரை பார்த்து சொல்கிறார், ஒட்டகம் கூட ஊசியின் காதில் போயிடலாம், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறான். இந்த பூமியில் அவன் போகும்போது ஒன்றையும் கையில் கொண்டு போகவே முடியாது.
தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான், மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையான். வீட்டை கலைக்கிறவன் காற்றை சேர்த்து வச்சு ஒன்றுமே இல்லை. அந்த பூமியில் கொண்டு வரும்பொழுது ஒன்றையும் கொண்டு வரல. பிரசங்கி 5:16 சொல்லப்படுகிறது. நமக்கு சம்பாதித்ததெல்லாம் வெறும் காற்று தான். மரிக்கும்போது அதையும் கூட கொண்டு போக முடியாது. மரிக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலை. ஆனால் இங்கே ஏதோ இவ்வளோ காலம் வாழப்போகிறோன்னு சொல்லி நினைத்து வாழ்கிற மக்களை வேதம் எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னாரே, அந்த ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக நம்முடைய ஆஸ்திகளை செலவிட வேதம் கட்டளையிடுகிறது. தன்னுடைய ஆஸ்திகளினால் ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பவுல் அப்போஸ்தலன் இந்த ஞானவானாய் வாழ்கிறதற்கு பவுல், பேதுரு, யாக்கோபு சொல்லுகிற ஆலோசனைகளை வேகமாய் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 9:19 22 வரைக்கும் அவர் சொல்கிறாரு, நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன்னா எல்லாருடைய ஸ்டேட்டஸுக்கு நான் இறங்கி வந்தேன். ஒவ்வொருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப என்னை தாழ்த்தி இறங்கி வந்து நான் அவர்களோட நான் பெரிய படித்தவன், நான் எல்லாத்தையும் அறிஞ்சவன், நான் பெரிய ஸ்டேட்டஸில் உயர்ந்தவன், அப்படி அல்ல. நான் யூதர்களை பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு யூதர்களைப் போல, நியாயப்பிரமாணம் அறிஞ்சவனை பார்க்கும்போது அப்படிப்பட்டவனை போல, பலவீனனை பார்க்கும்போது பலவீனனுக்கு பலவீனனை போல, நான் எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கிறதற்கு அவங்க லெவலுக்கு இறங்கி வந்து நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். ஞானவான் எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கணும், அதற்கு தன்னை தாழ்த்தி அவர்களுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுக்கிற ரகசியத்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:32 இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு எவ்விதத்திலும் நான் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடர்லற்றவர்களாயிருங்கள். கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், இடர்லற்றவர்களாயிருங்க. நீங்கள் வாசிக்கப்படக்கூடிய ஒரு நிருபம். நிறைய பேர் இன்றைக்கி பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தால் இப்போ இயேசுவை கொண்டேன் என்று சொல்லுகிறானே, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறானே, இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்முடைய அசைவுகளை முற்று பார்க்கிற உலகம். அதில் இடர்லற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னு சொன்னால், சரியாக ஜெபம் பண்ணுகிறதிலும் போதிக்கிறதிலும், நம்ம ஜெபம் பண்ணுகிறது போல போதிக்கிறது போல நம்முடைய நடக்கைகளிலும் அவைகளை கடைபிடித்து வாழ்ந்தோன்னு சொன்னால், நம்முடைய நடக்கைகள் மற்றவர்களுக்கு இடர்லற்றவர்களாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால் போதனை இல்லாமல் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ரட்சிக்கப்படுகிறவர்கள். இதை பவுல் போதிக்கிறதை பார்க்கணும். 1 பேதுரு 3:12 பேதுரு போதிக்கிறார். குடும்பத்தில் அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்தீர்கள். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்களே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்தீர்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் உற்று பார்ப்பாங்க. இவ்வளோ மாற்றங்கள் இருக்கிறதா? போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அவங்க போதிக்க வேண்டியதே இல்லை. கற்புள்ள நடக்கை. ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், அதிகமான நேரம் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க அவங்களுடைய கற்புள்ள நடக்கையின் மூலமாக புருஷர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்று நடக்கையை குறித்து இங்கே பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு ஒரு பின்வாங்கி போனவனை எப்படி ரட்சிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். சகோதரரே 5:19-20 உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது நம்ம உடனே கடிஞ்சி அவரை அப்புறப்படுத்தி விடுகிறோம். அப்படி மோசம் போகிற ஒரு மனுஷன்ட்ட கொஞ்சம் போய் உட்கார்ந்து பின்வாங்கி போகிற மனுஷன்ட்ட மற்றொருவன் அவனை திருப்பி தப்பிப்போவன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிந்திருக்கிறோம். பாவம் பண்ணான்னா, பின்வாங்கி போக போகிறான்னா, கண்டம் பண்ணி அவனை ஒதுக்கி தூர தீண்டத்தகாதவனை போல மாற்றி விடாதபடி அவன் அருகில் அமர்ந்து அவனுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அவனை ஆண்டவருக்கு நேராக நடத்தும் போவது, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு விலையேறப்பட்ட ஆத்துமா அதை அறிந்து கொண்டு அருகில் உட்கார்ந்து பேச வேண்டும் என்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள் என்று சொல்லப்படுகிறதே. நம்முடைய வசனங்கள் அப்படியாய் போதிக்கிறதை பார்க்கிறோம்.
கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமா? இயேசு மத்திய ஆகாயத்தில் தோன்றி நம்மை அந்த பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாய் அழைத்து செல்ல வேண்டுமா? இன்றைக்கு சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய பணத்தையும், நம்முடைய நேரத்தையும், நம்முடைய தாளந்துகளையும், நம்முடைய சரீர உழைப்பையும் அதற்கென்று பயன்படுத்தினோம் என்று சொன்னால் சீக்கிரத்தில் ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவடைய முடியும். சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் சென்றடைய முடியும். அதற்கென்று பிரயாசப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும்.